விட்டு இந்த உலகத்தை விட்டே போய்விடலாம் என்ற ஆவலின் காரணமாகத்தான் சூரிய உதயத்திற்குள்ளாக மன்னனை நான் பார்த்தாக வேண்டும். அப்படி பார்க்கவில்லை என்றால் நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன். ஆண்டவா, உயிரோடு இருக்கவே மாட்டேன். அயோத்தியா நகருக்கு வீதியிலே வந்து கொண்டிருந்தார் என் மன்னன். தான் ஆண்ட அரண்மனையை திரும்பி பார்த்தார். பார்த்துவிட்டு நடக்கக்கூடிய வேளையிலே எதிரிலே நான் நின்று கொண்டிருந்தேன். கீர்த்தி, என்னுடன் நீங்கள் வர வேண்டாம். இத்தனை ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு என்ன உதவி செய்கிறீர்களோ அதே உதவியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு பதிலாக என்னுடைய அரச சபையிலே அந்த சிம்மாசனத்திலே விஸ்வாமித்திர மகாமுனிவர் இருக்கிறார். அயோத்தியா நகருக்கு சிம்மாசனத்திலே இப்போது எனக்கு பதிலாக விஸ்வாமித்திர மகாமுனிவர் இருக்கிறார். அவருக்கு உதவி செய்யுங்கள், என்னுடன் வரவேண்டாம் என்று சொன்னார். உயிரை விட்டுவிடு கீர்த்தி என்று சொல்லுங்கள், விட்டு விடுகிறேன், வரவேண்டாம் என்று சொல்லாதீர்கள் என்று மன்னன் பின்னாலே வந்தேனே. இதற்காக மன்னனை காக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தானே. காப்பாற்ற தவறிவிட்டேனே ஆண்டவா, என் மன்னனை நான் காப்பாற்ற தவறிவிட்டேனே. கண்ணீரும் பொருளால் இருந்து விட்டேன்.
சந்திரமதி குழந்தை தேவதாசன் இவர்களோடு என்னையும் அழைத்துக் கொண்டு சரையூ நதிக்கரை சென்றார். அங்கே நட்சத்திர தரகரை பார்த்தார். பாருங்கள் ஐயா, உங்களை பற்றி விஸ்வாமித்திர மகாமுனிவர் சொல்லி இருக்கிறார். அவருக்கு சேர வேண்டிய கடனை எல்லாம் தங்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி எங்களோடு தரகரையும் சேர்த்து அழைத்துக் கொண்டு காடு மலை வனம் வனாந்திரம் எல்லாம் சென்று கொண்டே இருந்தார். சொந்தம் பந்தம் பெற்ற தாய் தந்தை அண்ணன் தம்பி அக்காள் தங்கை உறவினர்கள் அத்தனை பேரையுமே இழந்துவிட்டு அவர் மட்டுமல்ல, என் தாய் சந்திரமதி மட்டுமல்ல, நானும் வந்தேனே. எங்களை ஏன் ஆண்டவா இப்படி ஆட்டி வைத்து கூட்டு பார்க்கிறாய்? 10 மாதம் சுமந்து பெற்றாய், பகலிரவாய் விழித்திருந்து வளர்த்தாய், வித்தகனாய் கல்வி பெற மேதினியை உழைத்தாய். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, மாத்தாளை போல் ஒரு தெய்வமில்லை, மாத்தாளை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடிபோட மனப்பவள் மனிதனில்லை, ஆத்தாளை போல் ஒரு தெய்வமில்லை. தாய்தான் முக்கியமா? தகப்பன் இல்லையா? தகப்பனை பற்றியே சொல்ல மாட்டேங்கிறார்கள், பேச மாட்டேங்கிறார்கள். அவன்தானே முடிவெடுமா? தகப்பன் இல்லை என்றால் ஒரு பிள்ளை சரித்திரத்தில் இடம்பெறவே முடியாது. 75 ஆண்டுகளுக்கு முன்பே தஞ்சாவூர்ல பிறந்த ஐயா மருதகாசி ஐயா சொல்லியிருக்கிறார், அன்னையும் பிதாவும்
அதுதான் உலகம். ஆனால் எனக்கும் என் மன்னனுக்கும் இவ்வளவு இடையூறு கிடைக்க ஆண்டவன் தரவே கூடாது. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா வந்தவர் யாருமே நினைத்ததில்லை நினைப்பதில்லை ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா
அந்த ஈசனை போல் காட்சி கொடுக்கின்றீர்கள். ஈசன் அணியக்கூடிய சிவச்சின்னத்தையும் அணிந்திருக்கிறீர்கள். ஏன் இந்த நாட்டிலே 17,000 குடும்பங்கள் வாழ்வதற்கு வாழ்வாதாரத்தை அள்ளி கொடுக்கின்ற வள்ளல் பெருந்தகை ஸ்ரீலஸ்ரீ தவத்திரு சங்கரதாஸ் சுவாமி அவர்கள் பூசக்கூடிய சிவச்சின்னத்தை நீங்களும் பூசிக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு கோபமே வரக்கூடாது ஐயா, கோபமே படக்கூடாது. இந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் நான் யார் என்பதை சொல்லுகிறேன், கோபப்படாமல் கேளுங்கள். யாரென ஐயா நான் யாரை கேள்விப்பட்டேன்? ஹரிச்சந்திர பூபதியை தேடி வந்தேன் ஐயா. அவரை தெரிந்திருந்தால் சொல்லுங்கள் ஐயா, அவரை தெரிந்திருந்தால் அரண்மனையில் சென்று அரசனை காண்பதை விடுத்த மயானத்தில் கொண்டு வண்ணாமண்ணா என்று உதவிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தாங்கள் யார்? அயோத்தி மன்னன் யார்? அவருக்கு நாங்கள் என்ன உதவி? எதற்காக அவரை காண வேண்டும் என்று மன்னனை பார்க்க வேண்டும் என்று ஆவல் இருந்தால் அரண்மனைக்கு சென்று பார்க்க வேண்டும். அதையெல்லாம் எடுத்துவிட்டு மயான கலையிலே வந்து மன்னா மன்னா என்று கூச்சலிடுகிறார்கள். அப்படிப்பட்ட மன்னனை தேடி வந்ததற்கு காரணம் என்ன? உனக்கும் உன் மன்னனுக்கும் என்ன உறவு என்று கேட்கின்றேன் ஐயா. எனக்கும் என் மன்னனுக்கும் உள்ள உறவு, நிலத்துக்கும் நீருக்கும் உள்ள உறவு, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உள்ள உறவு, தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவு, புதுப்பட்டி கிராமத்தார்களுக்கும் நாடக கலைஞர்களுக்கும் உள்ள உறவையா எனக்கும் என் மன்னனுக்கும் உள்ள உறவு. அப்படிப்பட்ட உறவின் காரணமாகத்தான் இங்கு வந்து ஓலவிட்டுக் கொண்டிருக்கிறேன். சொல்லுகிறேன் ஐயா, மாமுனி ஐயா, என் மன்னன் 56 நாட்டுக்கும் அரசனாக இருந்தார். நான் சொல்லக்கூடிய மாமுனி ஒரே ஒரு நாட்டுக்கு அரசனாக இருந்தார். அந்த நாடுதான் கௌசிக நாடு. கௌசிக நாட்டுக்கு அரசனாக இருந்த காரணத்தால் அவருக்கு கௌசிக ராஜன் என்ற ஒரு பெயர். அவருக்கு
மன்னனுக்கும் வசிஷ்டருக்கும் ஏற்பட்ட போட்டியிலே அந்த பதவியே வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு ஆண்டியாக இருந்து எங்களை ஆட்டி படைக்கின்றானே அந்த விஸ்வாமித்திர மகாமுனிவரைத்தானே நான் சொல்லுகிறேன். அப்படியா? ஆமா ஐயா, அந்த மாமுனி மன்னன் காசி வந்து மன்னன் காசி வந்து மன்னன் காசி வந்து மன்னன் காசி வந்து மாமுனிகளுக்காக மன்னனும் காசி வந்து ஐயா 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 என்ன தெரியா? ஒரு காடு இருக்க முடியாது. சன்னியாசி சன்னியாசி அரிச்சந்திரனை காண வேண்டுமா? அந்த அரிச்சந்திர பகுதியை காண வேண்டுமா? தங்களுடைய மன்னனை எனக்கு நன்றாக தெரியும். ஆமா. உங்களுக்கு தெரியுமா? ஆமா. எங்கே இருக்கிறார்? என் மன்னன் எங்கே இருக்கிறார்? என் மன்னன் எங்கே? ஓராண்டு காலம் 2 ஆண்டு காலமாக அல்ல, 12 ஆண்டு காலமாக இங்குதான் இருக்கிறார். 12 ஆண்டு காலமாக இந்த இடத்திலே என் மன்னன் இருக்கிறாரா? ஆமா. கடவுளே, கடவுளே, அவரை காண வேண்டுமானால் நன்றாக மயானம் என்றும் சுற்றி பார்த்தால் தங்களுடைய மகனை காணலாம். பார்த்து விட்டு வந்தேன். ஆமா. பார்த்து விட்டு வந்தேன். அல்லவா? என் மகனை சத்தியத்தில் நிற்கின்றார். நான் எப்படி நம்பது? நடந்த உண்மையிலத்தனையும் என் மகனை சத்தியத்தில் தவிர ஒருவருக்குமே தெரியாது. ஆனால் அத்தனை விளக்கமாக தெரிவிக்கின்றான். ஒருவேளை என் மகனை சத்தியத்தில் இருக்கலாமா? இல்லை என்ற விசுவாமித்திர மகாமுனிவர் சூழ்ச்சியாக இருக்கலாமா? ஒருவேளை நம்மையே ஏளனமாக பேசிக்கொண்டார். உண்மையான சத்தியத்திற்காக இருந்தால் ஒரு கரம் வாங்கிக் கொள்ள மாட்டார். இவனை நன்றாக பரிசோதித்து பார்க்க வேண்டும். சன்னியாசி, சுடுகாடு முழுவதும் சுற்றி பார்த்தேன். என் மன்னன் இருக்கும் இடத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. உயிர் போவதற்கு முன்பாக மன்னனை பார்க்க வேண்டும். சொல்லுங்கள் ஐயா. காண முடியவில்லையா? காண முடியாது. ஏனென்றால் தாங்கள் கூறியபடி தாங்கள் மன்னன் மயணத்தில் நல்லவனாக வாழ கிடையாது. மானம் கட்டு வாழ்கிறார் ஒரு மன்னன், மதி கட்டு வாழ்கிறார் ஒரு மன்னன், நயவஞ்சகன் ஒரு மன்னன், கயவன், கல்வன், புலையன், பொய்யன், 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 என் மன்னனா மானம் கட்டி வாழ்கிறார். என் தலைவனா மதிகட்டு வாழ்கிறார். அயோக்கிய தனத்திலே ஆடம்பரமாக வாழக்கூடியவனா என் ஆண்டவா! இத்தனை ஆண்டு காலம் இந்த கீர்த்தி உலகத்திலே இருக்க இப்போது எனக்கு விஷயம் புரிந்துவிட்டது. என் மன்னனை கேவலப்படுத்தி பேசுவதற்கு ஒருவன் இருக்கிறார். அவனை கொல்வதற்காகத்தான் என்னை வைத்திருக்கிறார். உனக்கு எப்படி நன்றி சொல்வதற்கே தெரியவில்லை ஆண்டவா. உனக்கு எப்படி உன்னை கொல்லாமல் விடமாட்டேன். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து மாசல் ஒன்னே வடம்புரி முத்தை என்று சீராட்டி தாளாட்டி பாலூட்டி வளர்த்த என் தாயை கேவலப்படுத்தி இருந்தாலும், என் தாய்க்கு மேலாக நான் பிறந்த இந்த தமிழ் மண்ணை கேவலப்படுத்தி இருந்தாலும் பொறுக்கும். அதற்கு தாய்க்கு மேலாக, தமிழ் மண்ணுக்கு மேலாக உலக தமிழர்களை ஒட்டுமொத்தமாக வலிக்கக்கூடிய என் தலைவன், அந்த தாயை தலைவனை கேவலப்படுத்திய உன்னை என்ன செய்வான்? இடத்திலே கொல்லாமல் இதனை கொள்வதற்குள்ள அல்ல. இந்த புண்ணியவதிக்கு புருஷனோ, எந்த புனிதவதிக்கு மகனோ சொல்வது காக்கிறார். இவனையும் கொண்டு விட்டு அந்த பாவத்தை நான் எங்கு போய் சுமப்பது? மன்னனை கேவலப்படுத்தியதை நான் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஆகையால் இந்த முடிவுக்கு வந்து விட்டேன். ஆமா,
நான் ஏன் இந்த உலகத்திலே இனியும் வாழ வேண்டும்? எதையும் பார்க்க முடியவில்லை. எங்கு போவது என்று தெரியவில்லை. நெருப்பிலே விழுந்த புழுவை போல துடித்துக் கொண்டிருக்கிற நான் இந்த உலகத்தில் வாழத்தான் வேண்டுமா? இத்தனை ஆண்டு காலத்தில் தாங்கி இருந்த என் தமிழ் மண்ணே, தமிழ் மண்ணே, என்னை ஏற்றுக்கொள். உன்னோடு நான் வருகிறேன். பழனி, என்னை சாது விடாமல் தடுக்கிறாயே. என் மீது உனக்கு இவ்வளவு கரிசனமா? யாரப்பா? பனிரெண்டு வயது முதல் பங்குடனே அறிவு பாராண்ட மன்னனுக்கு பக்கமாய் துணையிருந்தி எப்படி வாக்கியல் சேர்த்தான் மன்னன் அயோத்தி நகரத்து வேந்தன் பிணத்தின் மீது போடப்பட்ட வாக்கியரிசியை சுமந்து இல்லை, இது கொடுமை. மன்னா, சாலோக சாயோக சாயீசி, நீங்களே அந்த வாக்கியரிசியை சாப்பிடுகிறோம். நான் மிக மிக எளியவன். அந்த வாக்கியரிசியை சாப்பிடுவதிலே தவறு கிடையாது. காலம் முழுவதும் அந்த வாக்கியரிசியை சாப்பிட்டுக் கொண்டு உங்களுடைய பாத சுவடுகளிலேயே இருந்து விடுகிறேன். என்னை வேறு எங்கும் போக சொன்னார். என்னை காண்பதற்காக ஓடுவது அந்த தாங்களுக்கு மயானத்தில் பெருமையை தாங்களுக்கு கூற வேண்டும் அல்லவா? உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேரும் இல்லாத மயானம். ஆண்டியாக வாழ்ந்தாலும் அரசனாக வாழ்ந்தாலும் அனைவரும் கடைசியாக ஒழுங்கப்படி விடாமல் இந்த இடம்தான். இந்த இடத்தில் பெருமையை கூற வேண்டும் அல்லவா? நடந்து வரும் 2 கால்
பார்த்து அவன் படைக்கப்பட்ட எறும்பு 84 எழுத்து ஜீவ வேதங்களும் சந்தோஷமாக ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு உல்லாசமாக திரிவதை பார்த்தீர்களா? என்னை காண்பதற்காக ஓடோடி வந்தேன், கண்டுகொண்டீர். இந்த மயானத்தில் என் எஜமானியரை காண்பதற்காக ஓடோடி வந்து கொண்டிருக்கிறார். அப்படியா? எஜமானை நானும் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக பார்க்கலாம். மயானத்தை சுற்றி பார்ப்போம். தாங்கள் கண்டிப்பாக என்னை கண்டிப்பாக இதற்கு தாங்கள் ஆளாக கூடாது அல்லவா? பாருங்கள்.